மீண்டும் வருவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் ஒவ்வொருத்தருக்கு காட்சி கொடுத்தது நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அவர் அநேகருக்கு காட்சி கொடுத்தாரு. 500க்கு மேற்பட்டோருக்கு அவர் காட்சி கொடுத்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது. அவர் எத்தனை பேர் கரெக்டாக காட்சி கொடுத்தார்ன்ற கவுண்ட் நமக்கு தெரியலனாலும் 500 பேருக்கு மேற்பட்டோருக்கு அவர் காட்சி கொடுத்தார். தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் மீன் பிடிக்க போகும்போதும் கடல் அருகே நின்று அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இவ்வாறு அநேக காரியங்களை பார்த்தோம். இதெல்லாம் முடிச்ச பிறகு ஆண்டவர் மீண்டும் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரத்திற்கு ஏறும்போது அவருடைய சீடர்கிட்டலாம் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி சொன்னார். அந்த தேற்றரவாளன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12 பார்த்தாலும் சரி, கலாத்தியர் 5 பார்த்தாலும் சரி, ஆவியின் 9 வரங்கள் 9 கனிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் தமது ஆவியின் வல்லமையை, வரங்களை, கனிகளை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. சரிங்க, இயேசு கிறிஸ்து வந்தார், பிறந்தார், பெற்றோரோடு வளர்ந்தார், 3 வருஷம் ஊழியம் செஞ்சார், சிலுவையில் மாண்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார், மீண்டும் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவ்வளோதானா? அவரோட ராஜ்யம் முடிஞ்சிருச்சா? இல்லை, அவர் திரும்பவும் வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவுன்றதே கிடையாது. அப்போ வருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இத்தனை நாள் ஏன் வரல? நாம் அவர் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். அவர் வரும் பொழுது அவர் சொன்ன ஒரு ஓமம் மாதிரி தான். செம்மறியாடு வெள்ளாடா பிடிக்கும் போது நாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் மீண்டும் வரவிருக்கும் ராஜாதி ராஜாவை எதிர்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை காலங்க சொல்லுவீங்க இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வராரு, நாளைக்கு வராரு, நாளன்னைக்கு வராருன்னு? எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்லிடலாம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இயேசு எப்போ வருவார்ன்றதை பதில் சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு திருடன் வருகிற விதமாக என்னுடைய வருகை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறாரு. நமக்கு ஒன்று தாங்க, அவர் இன்னைக்கு வராரோ, நாளைக்கு வராரோ, நாளன்னைக்கு வராரோ, வருவேன்னு சொன்னவர் கட்டாயம் திரும்ப வருவார். அப்படி அவர் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், அழியும். காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம்